இப்போ இந்த ஸ்டவ் பார்த்துட்ருக்கீங்களா, இந்த ஸ்டவ் வந்துட்டு நேபாளுக்கு போகும்போது வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ண ஸ்டவ்வு. ஸோ இதை வச்சு வந்துட்டு தான் வந்துட்டு குக் பண்ணணும் அப்படின்ட்டு தான் வந்துட்டு இந்த ஸ்டவ்வை வந்துட்டு எடுத்துகிட்டு வந்தேன். கடைசி இங்கே அடித்த விண்டோட ஃபோர்ஸ்னால் வந்துட்டு இந்த ஃப்ளேம் வந்துட்டு தாங்க முடியல. அது வந்துட்டு கண்டினியூஸாக பர்ன் ஆகாமல் அப்படியே விட்டுருச்சு. ஸோ அதனால் இருந்த ஃபயரை வச்சு அப்படியே வந்துட்டு குக் பண்ண ஆரம்பித்தோம். எல்லாத்தையும் போட்டு ஒன்றா இது பண்ணணும், அவ்வளோதானே? மசாலா ஊற்றிட்டேன். ரெண்டும்ல ரெண்டும்டா எங்கேயாச்சும் ட்ராவல் பண்ணுறோம் அப்படிங்கும்போது வந்துட்டு என்னோடய பேக் பேக்கில் வந்துட்டு எப்போயுமே வந்துட்டு சேஃப்டிக்கு ஈஸி குக் ஐட்டம் ஏதாச்சும் வந்துட்டு எடுத்து வச்சுருப்பேன். இந்த மேகி, பாஸ்தா இந்த மாதிரியான ஐட்டம்ஸ் வந்துட்டு ஏதாச்சும் எடுத்து வச்சுருப்பேன். அதிகமான குவான்டிட்டியில் இல்லை, பட் ஆனால் எப்போயாச்சும் சேஃப்டி ஹோட்டல்ஸ் எதுவும் இல்லாதப்போ நம்ம தங்கியிருக்க ப்ளேஸில் பசிச்சிருச்சுன்னா வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிறதுக்காக வச்சுருப்பேன். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு இந்த மேகி வந்துட்டு இன்றைக்கி வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணோம். கேம்பிங் ஸ்டவ்வில் குக் பண்ணாமல் இந்த மாதிரி ஓப்பன் ஃபயரில் அப்படியே வந்துட்டு குக் பண்ணனால வந்துட்டு அது ஒரு மாதிரி அந்த ஃப்ளேம்லாம் வந்துட்டு அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருந்துச்சு. அதனால் வந்துட்டு ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு குக் பண்ணுறதுக்கு அந்த டைமில். ஏன்னா கையெலாம் வந்துட்டு சுட்டுட்டு அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு வழியாக மேனேஜ் பண்ணி எப்படியோ வந்துட்டு நல்லா ஹீட் பண்ணி ஓரளவுக்கு ரெடி பண்ணிவிட்டு சாப்பிட்டோம். இருந்தாலுமே வந்துட்டு அந்த இடத்துல அந்த மாதிரி ஒரு கிளைமேட்டில் நம்மளாம் ஓனாக வந்துட்டு குக் பண்ணி சாப்பிட்டது வந்துட்டு ஒரு ஒண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ்னு தான் வந்துட்டு சொல்ல முடியும்.
நம்மள நிறைய பேருக்கு வந்துட்டு அமௌண்ட் பே பண்ணி 10 ஸ்டேஸில் வந்துட்டு ஸ்டே பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு இருக்கும். ஸோ அந்த மாதிரியான 10 ஸ்டேஸில் வந்துட்டு உங்களுக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸுமே வந்துட்டு அவங்களே வந்துட்டு ப்ரொவைட் பண்ணிருவாங்க. பட் ஆனால் இந்த மாதிரியான ஒரு டைமில் நம்மளுக்கு எந்த பிளேஸ்னே தெரியாத ஒரு இடத்துல வந்துட்டு நம்ம வந்துட்டு டென்ட்டை வந்து நம்ம கொண்டு வந்திருக்க ஓன் டென்ட்டை வந்துட்டு பிட்ச் பண்ணி அங்கே வந்துட்டு இந்த மாதிரி குக் பண்ணி கேம்பிங் பண்ணி கேம்ப் ஃபயர் போட்டு டின்னர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி ஐயோ இது வந்துட்டு சிம்பிளி அல்டிமேட் அப்படின்னு தான் வந்துட்டு சொல்ல முடியும். ஒரு வழி அந்த ஸ்பாட்டை வந்துட்டு தேடி கண்டுபிடிச்சி டென்ட்டெல்லாம் போட்டு பிட்ச் பண்ணி கேம்பிங் பண்ணி முடிக்கிறதுக்கே வந்துட்டு ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் வந்துட்டு இந்த டார்க்கில் வந்துட்டு இதோட சரௌண்டிங்கும் ஆம்பியன்ஸ்லாம் வந்துட்டு சுத்தமாக தெரியல. அதுக்கப்புறம் மார்னிங் ஒரு 7 o'clock போல் வந்துட்டு சன்லைட் வந்துருச்சா வரலையான்னு சொல்லிட்டு எட்டி பார்த்து அதுக்கப்புறம் வந்துட்டு டென்ட்லேருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சு ஆஹா இந்த மாதிரி ஒரு ஸ்பாட்லேயே நம்ம நேற்று நைட்டு தங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு. ஸோ அந்த ஸ்பாட்டோட மார்னிங் வியூ இது எல்லாத்தையும் வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு கண்டிப்பாக காமிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். எனக்கு நீங்கள் பண்ண வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான். உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் எனக்கு எப்போயுமே தேவை. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு அட்வென்ச்சரஸான வீடியோவில் நம்ம மறுபடியும் மீட் பண்ணுவோம். அன்டில் தென் பை ஃப்ரம் பிரபா.